பைபிள் அழகா இருக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எருசலேமின் சமாதானத்திற்காக என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். உன்னை நேசிக்கிறவர் எப்படி இருப்பாங்க? சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு விளம்பரம் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக அளவு என்ன இருக்கு? ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்த மேகங்கள்ல பெரிய அளவில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த யுத்தத்தின் நடுவில் யார் பக்கம் நியாயம் இருக்குது நமக்கே தெரியல. குழம்புது. ஏன் என்ன நடக்குது? ஏன் இஸ்ரேல் போய் ஈரானை போய் தாக்கிக்கிட்டு இருக்குது? இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு 5 நிமிடம் நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் கவனித்து அவன் செபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. இந்த யுத்தம் முடியணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சில உண்மைகள் நமக்கு என்ன செய்யணும்? தெரிந்திருக்கணும். சரி, இந்த ஈரான் தேசத்துல ஏன் போய் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1979ஆம் ஆண்டு வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகள். இந்த நாடு நட்பு நாடு. நல்லா கவனிங்க, நட்பு நாடுகள். இவங்க ஆயில், ஈரான்ல இருந்து ஆயில் யாரு கொடுப்பாங்க? இஸ்ரேல் கொடுப்பாங்க. இஸ்ரேலுடைய தொழில்நுட்பங்கள், இஸ்ரேலுடைய ராணுவ ஆயுதங்களை யாரு கொடுப்பாங்க? ஈரான் நாட்டு கொடுப்பாங்க. இப்படி நல்ல உறவுகளில் இருந்த சமயத்துலதான் 1979ஆம் ஆண்டிலே அங்கே கோமேனி என்று சொல்லக்கூடியவர், இப்ப இருக்கிற கோமேனி இல்ல, இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்னதான்? கோமேனி தான். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறாரு, புரட்சியை ஏற்படுத்துறாரு. மக்கள் தேர்ந்தெடுத்து வரல, புரட்சியின் மூலமா ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிடிச்சு கொஞ்ச நாள் அவங்க அனௌன்ஸ் பண்ணதான செய்தி, அடுத்த நாள் பேப்பர்ல வந்த செய்தி, இஸ்ரேல் எங்களுக்கு என்ன தேசம்? நட்பு நாடு அல்ல. அல்லேலூயா. நட்பு நாடு அல்ல. அப்ப அவங்க மத ஆயத்துல்லா அப்படின்னு சொல்ல, ஆயத்துல்லா கொமேனி சொல்றாங்களா? ஆயத்துல்லா அப்படின்னு சொன்னா ஒரு மதத்தின் தலைவருக்குரிய பதவியின் பேர் தான் ஆயத்துல்லா. நம்ம இதுல பாஸ்டர்ஸ், ரெவரண்ட் இப்படிலாம் வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆயத்துல்லா அப்படின்னு சொன்னா மதத்தின் தலைமைக்குரிய பெயர். அந்த பெயரோடு கூட என்ன செய்யறாரு இந்த கோமேனி? என்ன வந்தோடனே இஸ்ரேல் எங்களுக்கு யாரு? எதிரி நாடு. அது ஒரு நாடே இல்லைங்க, நாங்க கன்சிடர் பண்ணவே இல்லை என்று சொன்னார்கள். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷத்து அவர் இறந்து போனாரு. இப்ப இறந்து போன அலி கோமேனி தான் என்ன செய்யறாரு? ஆட்சிக்கு பொறுப்புக்கு வாரார். நல்லா கவனிச்சுக்குவாங்க. இவர் வந்த உடனே சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட், டெஹரானில் நடந்த அந்த கூட்டம், இன்டிஃபாடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டத்திற்கு பெயர். அங்கே பாலஸ்தீனர்கள் எல்லாரும் கூடியிருந்த போது அவர் சொன்ன முதல் செய்தி, இஸ்ரேல் இஸ் எ கேன்சர் கண்ட்ரி, அது ஒரு புற்றுநோய் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? புற்றுநோய். அப்புறம் 90க்கு அப்புறமும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்காரு. எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அப்பெல்லாம் கோமேனி பதிவு செய்து கொண்டே வந்தார். கேன்சர் கேன்சர் சொல்லிக்கிட்டே வந்தார். 2019 அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரும் மறக்க முடியாது. அவர் சொன்ன செய்தி, கேன்சரை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? கேன்சரை அப்படின்னு என்ன அர்த்தம்? வரைபடத்தில் இருந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாம் நீக்க வேண்டும் முடிவெடுத்தாங்க. அணுகுண்டை தயாரிப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க. இதுக்கு இடையில ஹவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத குழுக்கு என்ன செஞ்சாங்க? ஈரானிகள் பணம் கொடுத்து இஸ்ரேலை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. லெபனான்ல ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு பணம் கொடுத்து இஸ்ரேலை போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. காசால ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதிகளுக்கு பணம், பொருள், ஆயுதம், பயிற்சி எல்லாம் கொடுத்து இஸ்ரேலை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன நாடு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி தேசமாக உருவான நாடு. அல்லேலூயா. அமெரிக்காவால நாடு உருவாகல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒரு தேசம் உருவானது என்று சொன்னால் உலகத்தில் ஒரே நாடு இஸ்ரேல் தேசம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ரைட். அப்ப ஆண்டவர் வேதத்தில் அழகா சொல்லி இருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த தேசத்தை, அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும், இஸ்ரவேலை பூமியில் இல்லாதபடி அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல விடியற் கால இந்தியாவிலே உதித்தது அக்டோபர் 7 இஸ்ரேலில் நல்ல நாள் அல்லது. காலையிலே வழக்கம் போல் எல்லாரும் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். கூட்டம் கூட்டமாய் உள்ளே நுழைந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் அடித்துக் கொன்றார்கள். கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் வெட்டி எரிந்தார்கள், சுட்டு கொன்றார்கள். என்னென்ன அக்கிரமங்களை செய்ய முடியுமோ கையினாலே பிள்ளைகளை கிழித்து போட்டார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வீடியோ காட்சியில் இருக்கிறது. யாரும் மறைக்க முடியாது. இதற்கு பின்னணியிலே செயல்பட்டது, பணத்தையும் பொருளையும் சூத்திரதாரியாய் செயல்பட்டவர் இப்பொழுது கொல்லப்பட்டாரே, அலி கோமேனி. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
ஏன் நாம ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு புரிஞ்சு ஜெபம் பண்ணணும். ஏன் யுத்தம் நிறுத்தப்படணும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த யுத்தத்தை இஸ்ரேல் ஏன் செய்தது என்று சொன்னால் தன்னை தற்காப்புத்துக் கொள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, நான் வருமளவும் இந்த சந்ததி ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. இந்த சந்ததியை ஒழிக்க முடியாது. நாங்க பல இடத்துல ஊழியத்து விவாதங்கள் பல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, முகமதில் கூட நாங்கள் நேரடியாக பல இடங்களில் விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். அப்போ நாங்கள் சவால் விட்டு சொன்னதான செய்தி இதுதான், இஸ்ரவேல் ஜனத்தை உலகத்திலிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அது நமக்கு நல்லா தெரியும். யார் எந்த குட்டிக்காரன் அடிச்சாலும் முழு தேசமும் புறப்படும் உலகமும் சேர்ந்து வந்தாலும் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, அது ஆண்டுடைய வாக்கு தத்தத்தின் தேசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல இடங்களை சொன்னாரு, அது என் தேசம் என்று சொன்னார். ஆண்டவர் பல இடங்களை சொல்லி இருக்கிற செய்தி என்ன தெரியுமா, இஸ்ரவேல் என் சுதந்திரம். ஹல்லேலூயா. சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு சுற்றி இருக்கிறவங்க அது எப்படியாவது அந்த இடத்தை விட்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டுவதற்கு ஆண்டவர் தேவை. ஹல்லேலூயா. இத்தனை பேர் சொல்றது புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் புரிந்து நாம் என்ன செய்ய போறோம், ஜெபம் பண்ண போறோம். இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும். எப்படி முடிவுக்கு வரணும்னு சொன்னா, அங்க இருக்கிறதான ஈரான் மக்களே கஷ்டப்படுறாங்க. கரெக்டா? அவங்க அந்த பர்தா போடவில்லை என்று சொல்லி பப்ளிக்ல பல பெண்கள் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது அந்த நாட்டிலே நடந்த பிரச்சனைக்காக சுமார் 85,000 பேரை சொந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கொன்று குவித்திருக்கிறார்கள். இப்படி ரத்த ஆறு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மக்கள் விடுதலை அடையணும். அங்க இருக்கிற ரெஜிம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி முறைகள் எல்லாம் ஒழிக்கப்படணும். IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவம், அது ஒரு கூலிப்படை. அது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அல்லாவின் பாதுகாப்பு படை என்று சொல்லி கொண்டு மக்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிற ஒரு கூட்டம் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் முடிவுரை எழுதணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கொண்டு வந்த போது ஒரு கூட்டம் அவரை வழிமறித்தது. யார் தெரியுமா? அமலேக்கு. இந்த அமலேக்கியர் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் ஒரு டெசர்ட் வாசி. அவன் ஒரு பாலைவன பிரதேசத்தில் வாழ்ந்தவன். ஒரு சிறு கூட்டம் அமலேக்கு எதிர்த்து வந்து தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தேசத்தை கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் சொன்னார், வழியிலே அமலேக்கு என்பவன் வழிமறித்தானே, அது என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மனதிலே ஆண்டவருக்கு ஒரு ரணக்களமாய் இருந்தது அந்த அமலேக்கு. இன்றைக்கும் அதே அமலேக்கின் ஆவி பிடித்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறதான மக்கள், டெசர்ட் வாசிகள், பாலைவனத்தில் வாழ்கிற அந்த அமலேக்கின் ஆவி பிடித்தவர்களாக இன்னைக்கு அந்த தேசத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. நம்மவர்களுக்கு அது விளங்கலை. ஹல்லேலூயா. இன்னும் நம்மவர்களுக்கு சரியா தெரியாது. நிறைய பேர் நீங்க ஏன் யூதர்களை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நமக்கு அந்த விவரம் தெரியல. வேதத்தை நம்ம சரியாய் படித்திருக்கும் பொழுது உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அவைகள் எல்லாம் தாவீது அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆகவே நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காக, எருசலேமின் சமாதானத்திற்காக, அதனுடைய யுத்தங்கள் முடிவுக்கு வரும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா.